தமிழ் வணக்கம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் புத்தம் புதிய போர்க்கப்பலை அறிமுகம் செய்கின்றார். அந்த போர்க்கப்பல் இப்போது இருக்கின்ற அமெரிக்காவினுடைய உலகின் அதிசிறந்த நவீன முன்னேற்றங்களை உள்ளடக்கிய அனைத்து போர்க்கப்பல்களையும் விட தாக்குதல் திறன் கூடியதாக இருக்கும் என்றும், இன்றைய போர்க்கப்பல்களினால் எட்டி தொடக்கூடிய தூரம் எதுவோ அதையெல்லாம் தாண்டி அதை விட 100 மடங்கு அதிகமான சக்தி வாய்ந்ததாக, தாக்குதல் திறன், நவீன தொழில்நுட்பங்கள் கொண்டதாக இந்த போர்க்கப்பல் அமையும் என்றும், 20 இருந்து 25 வரையான போர்க்கப்பல்களை உருவாக்க இருப்பதாகவும், அமெரிக்க வரலாற்றில் இது போன்ற ஒரு போர்க்கப்பல் வரவில்லை என்றும் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார். இந்த போர்க்கப்பலை உருவாக்குகின்ற பொழுது கூடவே அருகில் இருந்திருக்கின்றார் டொனால்ட் ட்ரம்ப். இதற்கான டிசைன் வரைதல் நடைபெறுகின்ற பொழுது இன்னென்ன விடயங்கள் புதிதாக இடம்பெற வேண்டும் என்று ஒரு போர்க்கலைஞன் போல தான் கூறியதாகவும், தான் போர்க்கலைஞன் இல்லாவிட்டாலும் கூட ஒரு சிறந்த கற்பனை கிரியேஷனில் தன்னால் நினைத்து பார்க்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அமெரிக்க வரலாறு கண்டிராத இந்த போர்க்கப்பல் இன்னொரு உலக வரலாற்றை எழுதும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். இந்த கப்பலுக்கு பெயர் ட்ரம்ப் கிளாஸ் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு கப்பல்களினுடைய தரங்களுக்கும் ஏற்ப இவ்வாறான பெயர்கள் வைக்கப்படுவது வழமை. இது தொடர் சீரியல்களாக வெளிவரும். இப்பொழுது சீனா கடற்படை கப்பல்களை உருவாக்குவதில் மிக விரைவாக ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற வேளையில், சீனாவை கடந்த ஒரு வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் இவ்வாறான பிரம்மாண்டமான போர்க்கப்பல்களையும் மற்ற கப்பல்களை விட மிக விரைவாக ஓடி தாக்கக்கூடியதாகவும் இந்த கப்பல்கள் அமைந்திருக்கும் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவிக்கின்றார். இது இன்று காலை அமெரிக்காவினுடைய படைத்துறை வரலாற்றில் ஒரு முக்கிய இடம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இதுபோல இன்னொரு முக்கிய விடயமும் நடைபெற்றிருக்கின்றது. அதுவும் அமெரிக்காவில் இருந்துதான் நடைபெற்றிருக்கின்றது. டென்மார்க், நோர்வே போன்ற நாடுகளில் இருந்து அமெரிக்காவில் அமைக்கப்பட இருந்த பிரம்மாண்டமான காற்றாடி பூங்காக்கள் கொண்ட கடல் பகுதியில் அமைக்கப்படுகின்ற மின் காற்றாடிகளினுடைய வேலை திட்டமான அமெரிக்க அதிபரினால் திடீரென இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றது. நத்தாருக்கு 2 நாட்கள் இருக்கின்ற நிலையில் இப்பொழுது என்ன அவசரம் இதை செய்வதற்கு என்ற கேள்வி எழுந்தாலும் இதற்கு பின்னணியில் பல காரணங்கள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்காவில் தொழில் செய்கின்ற டென்மார்க், நோர்வே மட்டும் அல்ல, உலகில் உள்ள அனைத்து நாடுகளுக்கும் இந்த செய்தி ஒரு கருப்பு செய்திதான் என்று கூறப்படுகின்றது. டென்மார்க்கினுடைய மிகப்பெரிய நிறுவனமாகிய ஊஸ்ட்ராட் என்பது காற்றாடிகளை அமைப்பதில் உலகில் சிறந்த நிறுவனமாக இருக்கின்றது. பிரம்மாண்டமான ரெவல்யூஷன் விண்ட் என்று கூறப்படுகின்ற காற்றாடி திட்டத்தை அமைப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பல ஆண்டுகளாக படாத பாடுபட்டு அனுமதியை பெற்றிருந்தார்கள் அமைப்பதற்கு. அமெரிக்காவினுடைய ரோட் ஐலண்ட், கனெக்டிக் ஆகிய மாநிலங்களில் இருப்பவர்களுக்கு மலிவான விலையில் மின்சாரத்தை வழங்குவதற்கான ஏற்பாடு இதுவாகும். 5 பெரிய காற்றாடி அமைப்பு திட்டங்கள் இதற்குள் மாட்டிக்கொண்டன. முதலாவது ரெவல்யூஷன் விண்ட், 2வது சன்ரைஸ் விண்ட், 3வது நோர்வே நிறுவனமாகிய ஜூனியரனுடைய எம்பையர் விண்ட், அமெரிக்காவினுடைய சீபோ, டென்மார்க் தலைநகரை அடிப்படையாக கொண்ட வின்யார்ட் விண்ட் 1 ஆகிய 5 பிரம்மாண்டமான திட்டங்களும் நிறுத்தப்படுகின்றன. இப்படி நிறுத்துவதாக இருந்தால் அது சாதாரணமான விடயம் அல்ல. இதற்காக செய்யப்பட்ட முதலீடுகளும் இழந்த பணமும் வேலை திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வேளையில் இது நடைபெற்று இருப்பதனால் இந்த நிறுவனங்கள் அமெரிக்க அதிபரை பகைத்துக் கொள்ளாமல் இப்பொழுது நிறுத்தினாலும் நீதிமன்றத்தை நாட இருப்பதாக அறிவித்திருக்கின்றன. அமெரிக்காவினுடைய பசுமை சக்தியானது ஆபத்தான ஒரு தடத்தில் திரும்புகின்றது. ரஷ்யாவினுடைய எரிவாயு கனவுகளில் அமெரிக்கா மிதக்கின்றதா தெரியவில்லை. அதேவேளை அமெரிக்காவினுடைய உள்துறை அமைச்சர் டாக் பேர்கம் கூறுகின்ற பொழுது இத்தகைய திட்டங்களானது 1 செலவு கூடியதாக இருக்கின்றது, 2 நம்பகத்தன்மை அற்றதாக இருக்கின்றது, 3 அமெரிக்க அரசிடமிருந்து இதை அமைப்பதற்காக வழங்கப்படுகின்ற மானியத்தில் அதிகமான மானியத்தை இவர்கள் பெறுவதற்கான ஏற்பாடு இருக்கின்றது. இவை அனைத்தையும் தூக்கி வீசிவிட்டு ஓர் இயற்கை எரிவாயு குழாய் திட்டம் இருக்குமாக இருந்தால் இதனால் கிடைக்கின்ற சக்தியை அதனால் பெற்றுவிடலாம் என்று கூறுகின்றார். இயற்கை எரிவாயு குழாய் என்றால் என்ன? ரஷ்யாவில் இருந்து வரும் இயற்கை எரிவாயு குழாயாகும். எனவேதான் பசுமை சக்தி கலாச்சாரத்தை முறியடித்து மீண்டும் புவியை வெப்பமாக்கக்கூடிய வேலைகளை டொனால்ட் ட்ரம்ப் அரசு செய்ய போகின்றதா என்ற கேள்வியும் இதற்குள் அடங்கி இருக்கின்றது. அதேவேளை நிபுணர்கள் கூறுகின்ற பொழுது காற்றலை மின்சாரத்திற்கு எதிரான போராக இது இருக்கின்றது. ட்ரில் பேபி ட்ரில் என்று ஆயிலை அகழ்ந்திடுங்கள், அதன் மூலமாக பிரச்சனையை தீருங்கள் என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறியது காதில் கேட்டபடி இருக்கின்றது. இதற்காக ஒதுக்கப்பட்ட முதல் கட்ட 60 பில்லியன் குரோனர்களில் 40 பில்லியன் குரோன் பயன்படுத்தப்பட்ட நிலையில்
நிலையில் திட்டத்தை நிறுத்துவதாக இருந்தால் அந்த பணத்தை யார் தருவது என்றும் நிறுவனங்கள் தாங்க முடியாத செலவில் அழிந்து போகக்கூடிய அபாயமும் இருக்கின்றது. அதேவேளை கிரீன்லாந்தை கைப்பற்ற போவதாக டொனால்ட் ட்ரம்ப் நேற்று ஒருவரை பொறுப்பாக நியமித்ததன் பின்னதாக இந்த அதிரடி அறிவிப்பு வந்திருக்கின்றது. இதற்குள் நோர்வேயும் சிக்கப்பட்டிருக்கின்றது. அமெரிக்கா எள்ளென்றால் எண்ணெயாக எடுத்து சென்ற இந்த நாடுகள் இரண்டின் மீதும் விழுந்திருக்கின்ற அடி அவர்களுக்கு ஊமை காயமாக இருக்கின்றது. ஆனால் அமெரிக்காவினுடைய பென்டகன் இன்னொரு கருத்தை கூறுகின்றது. இவ்வாறான பகாசுர காற்றாடிகள் கடலில் நடப்படுகின்ற பொழுது அமெரிக்காவினுடைய ஆளில்லா விமானங்கள் திசை மாற்றப்படுவதாகவும் இந்த காற்றாடிகளை நோக்கி அவை திசை திரும்பி விடுவதனால் ட்ரோன் உற்பத்தியில் பாரிய பிரச்சனைகள் ஏற்படும் என்றும் கூறுகின்றது. அதேவேளை 2026 ஆண்டு மலிவு விலை மின்சாரத்தை தருகிறோம் என்று இவர்கள் கூறியிருந்த வாக்குறுதி கனவாக மாறிவிட்டது. தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டாலும் இதில் பலத்த சவால்கள் இருப்பது குறிப்பிடத்தக்கது. அதேவேளை இன்னொரு விடயத்தை டேனிஷ் நிபுணர்கள் கண்டுபிடிக்கவில்லை. இவ்வாறான காற்றாடிகளை அமைத்து மின்சாரத்தை மலிவு விலையில் வழங்கினால் அரசுகள் அதிக பணத்தை உழைத்து அரசியல்வாதிகள் ஆடம்பர வாழ்க்கை வாழ முடியாது. மின்சாரத்தின் மூலமாக பெரும் பணத்தை கொள்ளையடிப்பது இன்றைய அரசுகளினுடைய நடவடிக்கையாக இருக்கின்ற காரணத்தினால் இதுபோன்ற மலிவு விலை மின்சாரங்களுக்கு எதிராக அரசுகள் திசை திரும்புகின்றதா என்கின்ற கோணத்தில் யாருமே இந்த விவகாரத்தை பார்க்கவில்லை. இயற்கையான சூரிய ஒளித்தகடு மின்சாரத்திற்கு கூட அனுமதியை பெற முடியாமல் இருப்பதற்கு மின்சாரத்தை விற்பனை செய்கின்ற அரசுகளினுடைய செயல் ஒரு காரணமா, வர்த்தக போரில் இதுவும் உள்ளே இடம் பெறுகின்றதா என்பதும் தனியாக ஆய்வு செய்யப்பட வேண்டிய விடயமாகும். இது டிப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளே. Merry Christmas, Merry Christmas. Bye.